வெல்கம் பேக் டு மை சேனல் லண்டன் அனூஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஏன்னா வாரெலாம் நடக்குது. நம்ம இந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்கிற அளவுக்கு கடவுள் நம்மளை வச்சுருக்காரு. அப்படிங்கும்போது கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, கஷ்டப்படுற எல்லாருமே சீக்கிரமாக இந்த வாரில் இல்லாமல் திரும்பி வரணும், மக்கள் பயம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிப்போம். இன்றைக்கி பூரியும் பட்டாணி மசாலாவும் தான் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி சும்மா ஒரு வாக்கிங் போகலாம், நான் இருக்கிற ஸ்ட்ரீட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இங்கே வாக்கிங் போகிறது நல்லா ஆசையாக இருக்கும், வெதர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா. ஏன்னா வாக்கிங் போகிறதுக்கான ஸ்பேஸே பாருங்களேன், ஒரு பஸ்ஸு போகிற அளவுக்கு இருக்குது. ஸோ நல்லா ஜாலியாக போயிட்டு வரலாம் பசங்க கூட பயம் இல்லாமல். இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, ரோடு மட்டும் அப்ஸ் அண்ட் டவுனாக இருக்கும். நம்ம எப்படி ஊட்டிலெலாம் பார்ப்போம் அந்த மாதிரி இருக்கும். அப்போ என்ன தோணும், ஐயோ முருகனையே போய் மலை மேலே ஏறி பார்த்துட்டு வந்துடலாம் போல இருக்குது இதில் ஏறி இறங்குறதுக்கு அப்படின்னு தோணும். எல்லா ஸ்ட்ரீட்டும் அப்படி இருக்காது, சில ஏரியாங்கள்லாம் அப்படி இருக்கும். இப்போ பார்க்குறீங்களா, எல்லாம் குச்சி குச்சாக இருக்குல்ல. இன்னும் ஒரு மாதம் கழிச்சு இதே ஸ்ட்ரீட்டை நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். எவ்வளோ பச்சை பசேர்னு கலர் கலராக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா இப்போ தான் சம்மர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ வெதர் நல்லா இருக்கவும் இப்போயுமே நல்லா க்ரீனிஷ்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த வின்டரில் எல்லாம் பட்டு போயிருந்துச்சு, இப்போ எல்லாம் துளுத்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன் நான். பட்டாணி ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ இதை ப்ரெஷர் குக் பண்ணிக்க வேண்டியதான். பட்டாணி நிறைய நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா ஊற ஸ்மெல் அடிக்கும். அப்போ 4-5 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் தண்ணி எடுத்துக்கோங்க. அதே தண்ணியை குக்கர் விசில் பண்ணிவிட்டு இதே தண்ணியை நான் மசாலாவுக்கும் யூஸ் பண்ணிப்பேன். அது கூட சின்னதாக ஒரு 3 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டேன். உருளைக்கிழங்கு எதுக்காகனாக்கா, நான் கடைசியாக அது பைண்டிங் பண்ணுறதுக்கு, பைண்டிங் மீன்ஸ் நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். கடைசியாக அரிசி மாவு சேர்க்க வேணாம் அப்படின்றதுக்காக. இப்போது நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இங்கே நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா நாட்கோ ஒயிட் சப்பாத்தி ஃப்ளோர்னு இருக்கும். அதில் ஃபைன் குவாலிட்டி. இது லிட்ரலி மைதா மாதிரி தான் இருக்குது. ஆனால் எனக்கு மைதாவா இல்லை கோதுமையான்னு தெரியல. பட் அதில் சப்பாத்தி ஃப்ளோர்னு போட்டிருக்கும். ஸோ அந்த மாவு தான் நான் எடுத்திருக்கேன். நான் எதுவுமே சேர்க்க மாட்டேன். சால்ட்டு, ஹாட் வாட்டர் மட்டும்தான் சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சிப்பேன். சப்போஸ் உங்களுக்கு என்ன தான் மாவு பிசைஞ்சாலும் பூரி உப்பி வரல, சாஃப்டாக வரல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஒரு ஸ்பூன் ஆர்கேஜி இல்லை கிருஷ்ணா அந்த மாதிரி நெய் சேர்த்துக்குவோங்க. பட் நெய் சேர்த்திங்கன்னா பூரி கொஞ்சம் நல்லா செவரும், அதே நேரம் நல்லா உப்பி வரும். இது நான் என்ன சொல்கிறேன்னா, எவ்வளோ செஞ்சாலும் பூரி உப்பி வரலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக சொல்கிறேன். பட் நல்லா பிசைஞ்சி நான் நல்லா எக்ஸ்பர்ட் அப்படின்றவங்களுக்கு வெறும் தண்ணி, உப்பு இது மட்டுமே போதும் பூரி மாவு பிசையறதுக்கு. ஸோ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். அதுதான் இதில் மெயின் பக்குவமே. ஒரே தரியாக சேர்த்துட்டிங்க அப்படின்னாக்கா அது நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையணும். பிசைஞ்சிட்டு நீங்கள் நெய் சேர்க்குறதுனாலும் ஸ்டார்டிங்லேயே சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா நெய் சேர்க்கணும். ஸ்டார்டிங்கில் நெய் சேர்த்திங்க அப்படின்னா அதில் உள்ள க்ளூட்டன்லாம் ஃபார்ம் ஆகாது. ஸோ சாஃப்டாக இருக்காது. அதனால் கொஞ்சம் ஒரு பாதி பதம் இப்போ இந்த ஸ்டேஜில் கூட நெய் ஊற்றிக்கலாம். பட் நான் இதில் நெய்யெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். பூரி மாவு மாவு டைட்டாக இருக்கணும். சப்பாத்தி மாவு தான் கொஞ்சம் இலகலாக இருக்கணும். அப்போ தான் சப்பாத்தி சாஃப்டாக வரும். பூரி மாவுக்கு எப்போதுமே மாவு டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் நல்லா உப்பி வரும். ஸோ மாவை இந்த அளவுக்கு பசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். மாவு நல்லா ஸ்மூத்தாக ஆனதுக்கப்புறம் இப்படி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம், ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, குருமாவுக்கு ரெடி பண்ணிவிட்டு அந்த கேப்பில் இப்போ ப்ரெஷர் குக் பண்ணுறதுனால பட்டாணி ஊற வச்சுட்டேன். ஸோ அந்த கேப்பில் பூரி மாவு பசைஞ்சேன். இதை நான் தனியாக 1 மணி நேரம் 1/2 மணி நேரம்னு ஊற வைக்க மாட்டேன். இந்த மாவை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு குருமா வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிடுவேன். ஸோ மாவு ஊறுறதுக்கு இந்த ஸ்டேஜே எனக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு மாவு நல்லா டைட்டாக பிசைஞ்சு வச்சுருக்கணும். இதே நேரத்தில் சப்பாத்திக்கு ஒரு டிப்பும் சொல்லிடுறேன். சப்பாத்தி சாஃப்டாகவே வரலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் சேர்த்துட்டு மாவு பிசைஞ்சிங்க அப்படின்னா சப்பாத்தி 2 நாள் ஆனாலும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ பூரி கூட சப்பாத்திக்கான டிப்ஸையும் சொல்லிட்டேன். இப்போ பட்டாணி மசாலா செய்கிறதுக்கு என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி இருந்தால் போதும், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு நான் நசுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் அரைச்சி கூட வச்சுக்கலாம். இதில் நான் பட்டை சேர்க்கல. பட்டை சேர்த்தா கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 3 லவங்கம், பார்த்திங்களா, கல்பாசி, ஒரு பிரியாணி இலை, ஜாதி பத்திரி இது மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். ஆயில் சேர்த்துட்டு
கடுகு போட்டு தாளிச்சுப்பேன். கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த பட்டை, சோம்பு, இதில் வந்து நான் சோம்பு கூட சேர்க்கலை. ஸோ பிரிஞ்சி இலை, ஜாதிபத்திரி இதெல்லாம் போட்டு வதக்கிக்கிட்டேன். இஞ்சி, பூண்டு இது வந்து நம்ம நல்லா வதங்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு அதில் உள்ள பச்சை வாசனை போனாலே போதும். நமக்கு வந்து பட்டாணி மசாலா வந்து நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்லா வந்து ப்ரௌனிஷாக ஆகணும் அப்படின்லாம் எந்த இதுவும் கிடையாது. தக்காளி வந்து நிறையா சேர்க்காதீங்க. அதில் நிறையா சேர்த்துட்டிங்க அப்படின்னா அது வேறு ஃப்ளேவர் ஆகிடும், புளிக்கிற மாதிரி ஆகிடும். தக்காளி இல்லைன்னா கூட பரவாயில்ல, அதிகமாக சேர்த்துறாதீங்க. தக்காளி வந்து சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்தாலே போதும். இது கூட நான் மஞ்சத்தூளும் தனி மிளகாத்தூளும் மட்டும் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள், கரம் மசாலா அதெல்லாம் எதுவுமே நான் சேர்க்கலை. இப்போ நீங்கள் வந்து மல்லித்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா அந்த பானிபூரி மசாலா ஸ்டைல் வந்துடும். பானிபூரிக்கு செய்வோம் இல்லையா அந்த மாதிரி. நான் இப்போ இது வந்து பட்டாணி மசாலா வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக செய்கிறது சின்ன சின்ன கடைகள்லாம் கிடைக்கும். தயிர் சாதம், பூரி, சப்பாத்தி இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அது கூட நம்ம பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. என்னோடய தண்ணி வந்து இந்த பட்டாணி வேக வச்ச தண்ணியில் வந்து அந்த ஊற ஸ்மெல்லாம் அடிக்கலை. அதனால் நான் வேக வச்ச அதே தண்ணியை வந்து நான் இது கூட சேர்த்துக்கிட்டேன். சப்போஸ் பட்டாணி ரொம்ப நேரம் ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா பட்டாணியில் வந்து அந்த வேக வச்ச தண்ணியில் வந்து அந்த ஸ்மெல் அடிக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வேக வச்ச தண்ணியை வடிச்சிட்டு புதுசாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இதில் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இருக்கிற பச்சை மிளகாவெல்லாம் பொறுக்கிட்டுருக்கேன். ஏன்னா கொதிக்க கொதிக்க இதில் உள்ள காரம்லாம் வந்து இந்த குருமாவில் இறங்கிடும். பசங்க, என் வீட்டில் உள்ள எல்லாம் பப்பா, என் வீட்டுக்காரர் முதற்கொண்டு காரமே சாப்பிடாதுங்க. அதனால நான் எடுத்துக்கிட்டுருக்கேன். நீங்கள் வந்து காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா தாராளமாக இதில் 3-4 பச்சை மிளகா, ஏன்னா பச்சை மிளகா தான் இதுக்கு டேஸ்ட்டே கொடுக்கறது. அதனால் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் கொதிக்க விடும் போது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கடைசியாக கொதிச்சதுக்கு அப்புறம் திருப்பி அந்த பச்சை மிளகாவெல்லாம் அதில் தூக்கி போட்டுருவேன். ஸோ நல்லா மசியட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்கேஸ் உங்களுக்கு வந்து மசியலை அப்படின்னாக்கா என்ன அப்படின்னா மத்து வச்சு மசிச்சுக்கோங்க. அப்படி வந்து பைண்டிங் நல்லா இல்லை, ஒரு ஸ்மூத்தாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக அரிசி மாவு வந்து தண்ணியில் கலந்து அதில் சேர்த்துக்கணும். நான் அரிசி மாவு சேர்க்கல, அதுக்கு பதிலாக தான் உருளைக்கிழங்கை சேர்த்து வேக வச்சுக்கிட்டேன். ஸோ மீன்வைல் இந்த கேப் அவ்வளோதான். இப்போ நான் வந்து சப்பாத்தி மாவு ஊற வச்சது இந்த குருமா ரெடி பண்ண கேப்பு தான். குருமா ரெடி பண்ண ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்குமா. ஸோ அவ்வளோ நேரம் தான் பூரி மாவு வந்து ஊறிச்சு. ஸோ நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க, பூரி வந்து நல்லா மொறு மொறுன்னு வேணுமா இல்லை கொஞ்சம் சாஃப்டாக வேணுமா அப்படின்னு. மொறு மொறுன்னு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மைதா மாவில் செய்யணும். கடையிலலாம் மைதா மாவில் தான் இருக்கும், அதுதான் அவ்வளோ நேரம் ஸ்டேவாக இருக்கும். நீங்கள் கோதுமை மாவில் செஞ்சிங்கன்னா நல்லா உப்பி வரும், ஆனால் கொஞ்சம் நேரத்தில் வந்து அது அப்படியே அமுங்கிடும். அதனால் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், உங்களுக்கு வந்து பூரி வந்து ஹெல்த்தியாக வேணுமா இல்லை வந்து கிறிஸ்பியாக வேணுமா அப்படின்றது. அப்படி இல்லை கோதுமை மாவுலேயே வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கோதுமை மாவில் உப்பி வரும், பட் அந்த ரொம்ப நேரம் வந்து அப்படியே உப்பியே இருக்காது. வேணால் கொஞ்சமாக சோடாப்பு சேர்த்துக்கலாம், அதெல்லாம் தேவை கிடையாது. சோடாப்பு சேர்க்குறதுக்கு நீங்கள் மைதா மாவுலேயே கூட பூரி செஞ்சுக்கலாம். மைதா மாவில் பூரி மாவு பிசையும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக பிசையணும், இல்லைனாக்கா பூரி தேய்க்க வராது. இப்போ இப்படி தான் இருந்துச்சு என்னோடய பூரி. இப்போ என்னோடய பூரி மாவு பார்த்திங்கன்னா நான் தான் சொன்னேன்ல, அது வந்து கோதுமை மாவா மைதா மாவான்னே தெரியல. இது வந்து மைதா மாவு மாதிரியே தான் இருக்குது. இந்த பூரி வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் பார்த்துக்கோங்க. இது வந்து உப்பியும் இருக்கும். அதனால் கடையில் இருக்கிற பூரி மட்டும் நல்லா மொறுமொறுன்னு ரொம்ப நேரம் வந்து உப்பி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க, அது மைதா மாவு. உங்களுக்கு அதே மாதிரி வேணும் அப்படின்னா நீங்களும் மைதா மாவில் போட்டுக்கலாம். பட் ஹெல்த்தி கோதுமை மாவு தானே, அதனால் கோதுமை மாவுலேயே போட்டு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் என்ன, பூரி மாவு பிசைறதுல என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சப்பாத்தி போட்டு வைக்கிறோம்ல, போட்டு வைக்கும் போது ஒரே தடியாக ஃபேமிலிக்கே போட்டு வச்சுட்டு எண்ணெய் பக்கத்தில் வராதிங்க. ஒரு 6 சப்பாத்தி போட்டுக்கோங்க. 6 அந்த மாவு பசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பூரி மாவு 6 போட்டுட்டு அடுப்பில் போட்டு எடுங்க. ஏன்னா அந்த கேப்பு ஒரு 10 நிமிஷம் கேப் ஆகுமா 6 சப்பாத்தி போட, 6 பூரி போட்டு எடுக்க. அந்த கேப்பில் இருந்தால் தான் வந்து நல்லா பூரி உப்பி வரும். நீங்கள் ரொம்ப நேரம் போட்டு வச்சாலும் மாவு காஞ்சு போயிட்டு பூரி உப்பி வராது. டக்குன்னு தேய்ச்ச உடனே எண்ணெயில் போட்டாலும் உப்பி வராது. ஸோ அதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ரெஸ்ட்டு கொடுக்கணும். அதனால தான் வந்து ஒரு 6 பூரியாக போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நம்ம பட்டாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் லைட்டாக தண்ணி சேர்த்து
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த சுண்டல் வந்து எங்கள் ஊரில் உள்ள சின்ன சின்ன கடைகளில் கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இதுதான் ஃபைனலாக என்னோடய பூரி பட்டாணி மசாலா. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பூரி எடுத்ததுனால எனக்கு வெள்ளையாக வேணும் பூரி அப்படின்றதுனால நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தேன். நீங்கள் அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சே நீங்கள் வந்து பூரி செய்யலாம். பூரியை வந்து எண்ணெயில் போட்டு உப்பி வந்த உடனேவும் எடுக்கக்கூடாது. எடுத்தாலும் பூரி வந்து வதன்னு இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் உப்பி வந்துருச்சு அப்படின்னு டக்குன்னு எடுக்காமல் ஒரு 2 நிமிஷம் திருப்பி அந்த எண்ணெயிலேயே ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா தான் பூரி வந்து நல்லா இந்த கலரில் கிறிஸ்பியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு எடுத்தது வந்து என் வீட்டுக்காருக்காக வெள்ளையாக எடுத்தேன். இதெல்லாம் எங்களுக்கான பூரி. பாருங்கள், பூரி ரொம்ப நேரம் ஆயும் அப்படியே ஸ்டாண்டு மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் வந்து கண்டிப்பாக என்னோடய கோதுமை மாவில் வந்து மைதா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.